நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கடித்து பட்சித்து, பைட் அண்ட் டிவோர், அது எப்படி ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க முடியும்? உதாரணமாக யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக செய்த பாவம் என்ன? சங்கிலி தொடர்போல் அவர்களது இறுதி மரணம் வரை சகோதரர்களை வாதித்தது. சொப்பனக்காரன் என்ற ஒரு பட்டப்பெயரிட்டு யோசேப்புக்கு பெரும் பொறாமையினால் கொலை செய்யவும் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அதேபோல் இயேசுவையும் வேதபாரகரும் பரிசேயரும் பொறாமையினால் சதி ஆலோசனை பண்ணி கொலை செய்ய வகை தேடினார்கள். நம் உள்ளங்களில் கசப்பும் பகையும் பெருகி அது பொறாமையாக மாறி கடைசியில் கொலை செய்யவும் திட்டம் போடுகிறோம். யோசேப்பின் கூட பிறந்த 10 சகோதரர்களும் சதி ஆலோசனை செய்தது துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து விட்டது என்று தகப்பனிடம் சொன்னார்கள். உண்மையில் இங்கு துஷ்ட மிருகங்கள் யார்? யோசேப்பின் சகோதரர்களே துஷ்ட மிருகங்கள். மகா கொடிய துஷ்ட மிருகங்களாகிய சிங்கங்கள் கூட தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. துஷ்ட மிருகங்கள் இவன் 10 சகோதரர்களை காட்டிலும் நல்லெண்ணம் படைத்தவைகளே இங்கு. நாம் சில சமயங்களில் இந்த துஷ்ட மிருகங்களை காட்டிலும் மகா மோசமானவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பற்களில் அல்ல, நம்முடைய நரம்பில்லா நாவினால். சிலருடைய வார்த்தைகள் பட்டை குத்து போல் பயங்கரமானவைகளாக இருந்து பிறருடைய மனதை புண்படுத்தி அவருடைய ஆத்மாவை மடிவிக்கின்றன என்று நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்ய பொறாமையினால் ஆலோசனை செய்து தங்கள் நாவினாலே பாவம் செய்தார்கள். எலும்பில்லா நாவினால் ஒருவரை ஒருவர் பட்சிக்காமல் எச்சரிக்கையாய் இருந்து உங்கள் நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆமேன். God bless you.